மாப்ள, நானும் என் பொண்டாட்டியும் இந்த மாதிரி தனியா வெளியில போய் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. இன்னைக்கு போய் மனசு விட்டு பேசிட்டு வர போறோம் என்றதும் கௌசல்யாவின் முகம் வெட்கத்தில் சிவந்து விட்டது. இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறமா மாமா இப்படி சொன்ன உடனே அத்தை எப்படி வெக்கப்படுறாங்க? ஓகே ஓகே, 2 பேரும் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வாங்க என்று கூறவும் அவர்கள் இவர்களிடம் கூறிவிட்டு புறப்பட்டு சென்று விட்டனர். சந்தோஷமாக செல்லும் தாயையும் தந்தையையும் பார்த்த பிரியங்காவிற்கு மகிழ்ச்சியில் லேசாக தன் கண்கள் கலங்க ஆரம்பித்தது. அப்பொழுது பிரியங்கா, ஹரி, இன்னைக்கு நான் ரொம்பவே சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? அம்மாவும் அப்பாவும் இந்த மாதிரி சந்தோஷமா தனியா டைம் ஸ்பெண்ட் பண்ணி எவ்வளவு வருஷம் ஆச்சு தெரியுமா? அப்பா எப்பவும் வேலைக்கு போயிட்டு வருவாங்க, அம்மா வீட்ல எனி டைமும் ஏதாச்சும் வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இதுக்கிடையில எங்களுக்கு தேவையானது ஒன்னொன்னையுமே பார்த்து பார்த்து செய்வாங்க. ஆனா அவங்க 2 பேருக்குள்ள கொஞ்சம் கூட ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்ட மாதிரி டைம் கிடைச்சதே இல்ல. நாங்களும் அதை இத்தனை வருஷமா புரிஞ்சுக்காம இருந்திருக்கோம்னு நினைக்கும் போதுதான் எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு ஹரி. சரி பரவாயில்ல பிரியங்கா, நீ எதுவும் ஃபீல் பண்ணாத. அதான் இப்ப அவங்க 2 பேருக்கும் நம்ம ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம்ல. அவங்க 2 பேரும் இனிமேலாவது அவங்களோட வாழ்க்கைய சந்தோஷமா வாழட்டும். அப்புறம் நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன்டி. என்ன ஹரி என்று கண்களை துடைத்துக் கொண்டு கேட்க, நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத. அத்தைய எதுவும் வேலை வாங்காதடி. பாவம், அவங்க இவ்ளோ வருஷமா உழைச்சு களைச்சு போயிருக்காங்க. அதனால இங்க வந்தாவது அவங்களுக்கு ஓய்வு கிடைக்கட்டும். சரியா சொன்னீங்க ஹரி. ஆனா நான் சொல்றது அம்மா கேக்குறதே கிடையாது. நான் பாத்துக்கிறேன்னு சொன்னாலும் அவங்க கேட்கவே மாட்டாங்க. சமையல் கூட நான் எப்படியோ அவங்க கிட்ட போராடிதான் நான் வாங்கி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனா இந்த வீடை பெருக்கிறேன், வீடை துடைக்கிறேன்னு அம்மா சும்மாவே இருக்க மாட்டாங்க. ஏதாச்சும் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல ஹரி. அதுவும் இல்லாம அம்மாக்கு இப்ப கொஞ்ச நாளா ரொம்ப டயர்டா இருக்குது, கை கால் உடம்பு எல்லாம் வலிக்குதுன்னு வேற சொல்லிட்டு இருந்தாங்க என்றதும், என்னடி இப்படி சொல்ற? இத நீ முன்னாடியே என்கிட்ட சொல்லி இருக்கணும் இல்ல? ஏன் ஹரி, ஏதாவது பிரச்சனையா? நீங்க பதட்டமா கேக்குறத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்குது ஹரி. சரி, அத்தை மாமா லாஸ்டா எப்போ ஹெல்த் செக்அப் பண்ணிக்கிட்டாங்க? ஹெல்த் செக்கப்பா? அது எதுக்கு? அதுதான்டி, வயசாயிட்டாலே ஃபுல் பாடி கம்ப்ளீட்டா செக் பண்ணுவாங்கல்ல, அதெல்லாம் கூட வருஷத்துக்கு ஒரு வாட்டி பண்ணணுமே. அது கடைசியா எப்ப பண்ணாங்க? அப்படியெல்லாம் நாங்க எதுவுமே எடுத்தது இல்லையே ஹரி. அப்பாக்கு இப்போ உடம்பு சரியில்லாம போன போதுதான் கொஞ்சம் டெஸ்ட் எடுத்தாங்க. ஆனா அம்மாக்கு அப்படி எதுவும் நாங்க எடுத்தது இல்லையே என்று கூறவும், சரி நீ ஃப்ரீயா விடு. நான் 2 பேருக்கும் டாக்டர் பாக்குறதுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிடுறேன். அவங்களுக்கு ஃபுல் மெடிக்கல் செக்கப்ப நம்ம பண்ணிட்டு வந்துடலாம். ரிசல்ட் பார்த்துட்டு அதுல ஒரு பிரச்சனையும் இல்லைன்னா அவங்களும் சரி நம்மளும் சரி ரிலாக்ஸா இருக்கலாம் இல்ல என்று கூற, இப்படியெல்லாம் இருக்கா ஹரி? எனக்கு தெரியவே தெரியாது. சரி, அப்படின்னா நம்ம அவங்கள எப்ப டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போலாம்? நான் நாளைக்கு ஹாஸ்பிட்டல் போய் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்துடுறேன், ஓகேவா? ஓகே ஹரி என்றவள் இரவு டிஃபன் செய்வதற்காக நேராக கிச்சனுக்கு சென்று விட, அப்பொழுது ஹரி அவனுடைய அறைக்கு சென்றவன் போனை எடுத்து ஆதிக்கு போன் செய்தான். ஹரி போன் செய்வதை பார்த்தவன், வைஷு, ஓ மாமா தான் கால் பண்றான், என்ன விஷயம்னு தெரியலையே. எடுங்க ஆதி, என்னன்னு கேளுங்க. சரி சரி என்றவன் போனை அட்டன் செய்து ஸ்பீக்கரில் போட்டுவிட்டு, ஹலோ மச்சான், சொல்லுடா. என்ன இந்த நேரத்துல? ஆதி, உன்கிட்ட ஒரு டவுட் கேட்கணும்டா. சொல்லுடா, என்ன டவுட்டு? இங்க நம்ம ஊர்ல ஃபுல் ஹெல்த் செக்அப் பண்ணி பார்க்க ஒரு நல்ல டாக்டர் யாராச்சும் உனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்களா என்று கேட்கவும், ஒரு நிமிடம் அமைதியான ஆதி, எதுக்குடா, யாருக்காக இப்ப ஃபுல் செக்அப் எடுக்க போற? இல்ல, அத்தைக்கும் மாமாவுக்கும் ஒரு ஃபுல் மெடிக்கல் செக்அப் பண்ணலாம்னு பாக்குறேன் என்று கூறியதும் உடனே வைஷுவும் ஆதியும் பதறிக்கொண்டு, ஏன் என்னாச்சு? அவங்க 2 பேரும் நல்லாதானே இருக்காங்க? நல்லாதான் இருக்காங்கடா. இது வரைக்கும் அவங்களுக்கு அந்த மாதிரி செக்அப் எதுவும் எடுத்ததே இல்லையா. இப்பதான் பிரியங்கா சொன்னா. அதான் 2 பேரையும் கூட்டிட்டு போய் செக்அப் பண்ணிட்டு வந்துடலாம்னு பாக்குறேன் என்று கூறவும், அதுவும் சரிதான், வருஷத்துக்கு ஒரு டைம் நம்ம டெஸ்ட் எடுத்துக்கிட்டே இருக்கணுமே. இது வரைக்கும் எடுத்ததே இல்லையா வைஷு என்று வைஷ்ணவியை பார்த்து கேட்டதும்,
இல்ல ஆதி, நாங்க அப்படிலாம் எதுவும் பண்ணதில்லையே. இதெல்லாம் நீ முன்னாடி என்கிட்ட சொல்றது இல்லையாடி? நம்ம வீட்ல சரி, அப்பா அம்மாவும் சரி, சித்தி சித்தப்பா எல்லாருமே இயர்லி ஒன்ஸ் அவங்களோட மெடிக்கல் செக்கப்ப பண்ணிடுவாங்க வைஷு என்றவன். ஓகே ஹரி, ஒன்னும் பிரச்சனை இல்ல. நம்ம ஃபேமிலி டாக்டர் ஒருத்தவங்க இருக்காங்க, நான் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி இன்னைக்கே சொல்லிடுறேன். நீ காலையில அவங்கள அங்க கூட்டிட்டு போய் பிளட் டெஸ்ட், ஸ்கேனு, எக்ஸ்ரே எல்லாம் எடுத்துட்டு வந்துரு, சரியா? ஓகேடா. அங்க போய் ரொம்ப நேரம் வெயிட் பண்ற மாதிரி இருக்குமா? அதெல்லாம் எதுவுமே இல்லடா, நீ அங்க போயிட்டு எனக்கு கால் பண்ணு, மத்ததெல்லாம் நானே பாத்துக்கிறேன். ஓகே ஆதி என்றவன் அவன் போனை வைத்துவிட்டு பின்பு பிரியங்காவிடம் சென்று நடந்த விஷயத்தை கூற, பரவாயில்ல, ஆதி மூலமா போனா நம்ம சீக்கிரம் பாத்துட்டு வந்துடலாம் இல்லைங்க? ஆமாண்டி, அதுவும் இல்லாம எந்த டாக்டர் நல்லா பாப்பாங்கன்னு தெரியாது. நம்ம பாட்டு ஏதாவது ஒரு டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் அவங்க காசு புடுங்கணும்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனை இருக்கு, இந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா நமக்கு ரொம்ப கஷ்டமா போயிடும் இல்லையா? அதுக்காகத்தான் நல்லா தெரிஞ்ச டாக்டர் கிட்டயே போலாம்னு ஆதிக்கிட்ட கேட்டேன். நல்ல காரியம் பண்ணீங்க ஹரி. சரி, அப்ப நாளைக்கே நம்ம அங்க போய் பாத்துட்டு வந்துடலாம் என்றதும் அவனும் சரி என்று மீண்டும் தன் அறைக்கு சென்று லேப்டாப்பை எடுத்துக்கொண்டு வேலை செய்ய தொடங்கினான். அதே நேரம் ஆதி அவர்களுடைய ஃபேமிலி டாக்டருக்கு கால் செய்யவும் வைஷுவும் பக்கத்திலேயே அமர்ந்து கொண்டு அதை கேட்டுக்கொண்டிருந்தாள். ஹலோ, நான் ஆதி பேசுறேன். ஹாய் ஆதி, எப்படி இருக்க? என்ன ரொம்ப நாளா உன்ன ஹாஸ்பிட்டல் பக்கம் ஆளையே காணோம். ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா தான் ஹாஸ்பிட்டல் பக்கம் வருவாங்க, சும்மா சும்மா யாராச்சும் வருவாங்களா? ஆனாலும் உன்னோட குசும்பு பிடிச்ச பேச்சு இன்னும் போலடா என்றதும் வைஷு திருத்திருவென்று முழித்து கொண்டிருக்க உடனே டாக்டர், சரியாதி, என்ன விஷயமா போன் பண்ண? நீ கண்டிப்பா ஏதாவது காரியம் இல்லாம போன் பண்ணிருக்க மாட்டியே என்று கூறவும், ஆமா ஆண்டி, என்னோட அத்தைக்கும் மாமாக்கும் மெடிக்கல் செக்அப் பண்ணணும், அதுவும் ஃபுல் கம்ப்ளீட் டெஸ்ட், அம்மா அப்பாக்கு எடுப்போம்ல அதே மாதிரி என்று கூறவும், ஓ, உன்னோட ஒய்ஃபோட அப்பா அம்மாக்கா? சூப்பர் ஆதி, எப்பத்துல இருந்து இப்படி மாறி போன? எப்பவும் கஞ்சி போட்ட மாதிரி வெறப்பாவே இருப்பியே என்றதும், ஆண்டி போதும், இப்ப என்னோட கதையை உங்ககிட்ட யாரு கேட்டா? நாளைக்கு அவங்க 2 பேரையும் ஹரி கூட்டிட்டு வருவான். நீங்க அவங்கள வெயிட் பண்ண வைக்காம என்ன ஏதுன்னு டெஸ்ட் எடுத்துட்டு செக் பண்ணி எனக்கு உடனே ரிப்போர்ட்டை சென்ட் பண்ணுங்க என்று கூற, நீ கவலையே படாத, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். காலையில கொஞ்சம் சீக்கிரமாவே வந்துட சொல்லு. சாப்பாட்டுக்கு முன்னாடி கொஞ்சம் டெஸ்ட் இருக்கு, அப்புறம் அங்க கீழே கேண்டீன்ல சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா நிறைய டெஸ்ட் இருக்குது. எல்லாத்தையும் எடுத்து முடிக்கிட்டோம், ஒரு 1 or 2 ஹவர்ஸ்ல ரிசல்ட் ரெடி ஆயிடும் என்று கூறவும், சரி ஓகே, அப்போ நாளைக்கு நான் அனுப்பி வைக்கிறேன். நீங்க என்ன ஏதுன்னு கொஞ்சம் பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க. ரிப்போர்ட்ஸ் ரெடி ஆனதும் எனக்கு கால் பண்ணுங்க, நானும் உடனே கிளம்பி வரேன் என்று கூறவும், சரிடா, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ ரிலாக்ஸா இரு என்று கூறிவிட்டு போனை வைக்க போக, ஓகே ஆண்டி, தேங்க்யூ. என்ன ஆதி வாயிலிருந்து தேங்க்யூன்ற வார்த்தைலாம் கூட வருமா என்றவர், சரி சரி, அப்புறம் எப்படி இருக்கா உன்னோட வைஃப்? அவளுக்கு என்ன, நல்லா இருக்கா. அப்புறம் 2 பேரும் பேபி பிளானிங் ஏதாவது பண்ணிருக்கீங்களா? அப்படி ஏதாவது சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா உடனே உங்களை தான் வந்து பாப்பேன், கவலைப்படாதீங்க என்றதும், கண்டிப்பா நீ வேற யாரதோ போய் பார்த்தேன்னு தெரிஞ்சது உன்கிட்ட நான் சண்டை போடுவேண்டா. உன் ஒய்ஃபை கூட்டிட்டு நீ நேரா என்கிட்ட தான் வரணும், நான் தான் அவளுக்கு எல்லா டெஸ்டுமே எடுத்து பாப்பேன், சரியா என்று கூறியதும் வைஷ்ணவிக்கு மிகவும் அதிர்ச்சியாக இருந்தது. இப்படி ஒரு மருத்துவர் ஆதிக்கு உறவினராக இருப்பார் என்று அவள் கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை. பின்பு பேசிவிட்டு போனை வைத்தவன், வைஷு, எதுக்கு ரொம்ப நேரமா இப்படி வாய பொளந்துட்டு இருக்க, என்ன விஷயம்? ஆதி, இப்போ ஒரு டாக்டர் கிட்ட பேசுனீங்களே, அவங்க உங்க ரிலேட்டிவா? ஆமாண்டி, அப்பா சைடு ரிலேட்டிவ், எனக்கு அத்தை முறை வேணும். என்ன, உங்க அத்தை டாக்டரா இருக்காங்களா? என்னடி இப்படி கேக்குற, அந்த ஹாஸ்பிட்டலே அவங்களோடதுதான் என்றதும் அதிர்ச்சி அடைந்தவளிடம், நீ கவலைப்படாத வைஷு, நீ மட்டும் பிரெக்னன்ட் ஆயிட்டேன்னு வச்சுக்கோயேன், உன்னோட மெடிக்கல் செக்கப்ல இருந்து நமக்கு பேபி பெத்து எடுத்துட்டு வர்ற வரைக்கும் எல்லாமே அந்த ஹாஸ்பிட்டல்ல ஆன்டி தான் பாத்துக்குவாங்க. அதனால ஒரு பிரச்சனையும் இல்ல, எல்லா டைமும் நான் உன் கூடவே இருக்கலாம் என்று கூறியதும் உடனே அவளுக்கு சந்தோஷமாகி விட்டது. ஹாதி, அந்த ஒரு நாளுக்காகத்தான் நானும் காத்துட்டு இருக்கேன் என்று பேசிக் கொண்டிருந்தவளுக்கு திடீரென்று வயிறு வலிக்க ஆரம்பித்து விட்டது.
அம்மா என்று அடிவயிற்றை பிடித்து கொண்டு கத்தவும், என்னடி என்னாச்சு, ஏண்டி இப்படி என்ன பயப்படுத்துற? இல்லாதி, சடனா ஒரு வயிறு வலி என்றவள் சிறிது நேரம் அமைதியாக யோசித்துக் கொண்டிருக்க, ஏண்டி அமைதியா இருக்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு என்றதும், ஒரு நிமிஷம் இருங்க ஆதி, இதோ வந்துடுறேன் என்று எழுந்து செல்ல இருந்தவளின் கையை பிடித்தவன், எங்கடி இவ்வளவு அவசரமா போற? ஒரு நிமிஷம் இருங்க ஆதி, ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன். சரி சரி போயிட்டு வா என்றவன் மீண்டும் மெத்தையில் அமர்ந்து கொண்டு ரெஸ்ட் ரூம் வாசலையே பார்த்து கொண்டிருக்க, சிறிது நேரத்தில் வெளியே வந்த வைஷு ஆதியை பார்க்க, என்னடி ஏன் இப்படி என்ன பார்த்து முழிச்சிட்டு இருக்க? ஆதி, என்ன சொல்லு. நான் பீரியட்ஸ் ஆயிட்டேன். அதை ஏண்டி இப்படி சோகமா சொல்ற? இது உனக்கு மாசம் மாசம் வர்றது தானே? என்ன ஆதி, இந்த மாசமும் நான் பீரியட்ஸ் ஆயிட்டேன். இந்த மாசமாவது பாப்பா வரும்னு நினைச்சேன். ஓ, நீ அப்படி சொல்றியா? வைஷு, இது நம்ம கையில என்னடி இருக்கு? பாப்பா வரும்போது கண்டிப்பா வரும். அது வரைக்கும் நம்ம லைஃப் இதே மாதிரியே என்ஜாய் பண்ணிட்டு இருக்கலாம், சரியா என்றதும் அவளுடைய கண்கள் எல்லாம் லேசாக கலங்க ஆரம்பிக்க, அதை பார்த்து பதறியவன் வேகமாக எழுந்து சென்று அவள் தோள்களில் கையை வைத்ததும் அவன் மார்புக்குள் தஞ்சம் புகுந்தாள். இப்போ எதுக்கடி இப்படி அழுகுற? ஆதி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எதுக்கடி பயப்படுற? நமக்கு குழந்தை பிறக்குமா என்று அப்பாவியாக கேட்டவளை பார்த்தவனுக்கு நெஞ்சமெல்லாம் பதைத்தது. ஏன் வைஷு இப்படி எல்லாம் பேசுற? இல்ல, நமக்கு கல்யாணமாகி 4 மாசத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. ஆனா இன்னும் பேபி கன்ஃபார்ம் ஆகலையே. மாசம் மாசம் பீரியட்ஸ் மட்டும் வந்துட்டு இருக்கு. எங்க தப்பு நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலையே ஆதி. என்னடி நீ, 3-4 மாசம் தானே ஆயிருக்கு, அதுக்குள்ள எதுக்கு இப்படி கவலைப்படுற? இல்ல ஆதி, எனக்கு என்னவோ பயமா இருக்கு. நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஒரே ஒரு டைம் ஒன்னா சேர்ந்தவங்க கூட பிரெக்னென்ட் ஆகி இருக்காங்க. ஆனா நம்ம 4 மாசத்துக்கு மேல ஒன்னா சேர்ந்து இருக்கிறோம். ஆனா இன்னும் எனக்கு பேபி ஃபார்ம் ஆகலையே. ஒருவேளை எனக்கு ஏதாவது பிரச்சனையா இருக்குமா? நான் டெய்லி காலேஜுக்கு டிராவல் பண்ணிட்டு போயிட்டு வரனே, அதனாலயா இருக்குமா ஆதி என்று கண்டதையும் போட்டு குழப்பிக் கொண்டிருந்தவளை பட்டென்று அணைத்துக் கொண்டவன், வைஷு ப்ளீஸ் காம், கொஞ்ச நேரம் அமைதியா இருடி. ஏன் இப்படி டென்ஷன் ஆகுற? ரிலாக்ஸா இருடி. குழந்தைங்கன்றது கடவுள் கொடுக்கற வாரம்னு நீ தானே சொன்ன. அந்த கடவுளுக்கு தெரியும் நமக்கு எப்ப கொடுக்கணும்னு. அத நீ நினைச்செல்லாம் வருத்தப்படாத, சரியா? இப்ப என்ன, நமக்கு கல்யாணமாகி ஒரு 4 மாசம் தானே ஆயிருக்கு. ஏதோ 4 வருஷம் ஆன மாதிரி பேசிக்கிட்டே இருக்க என்றதும் பட்டென்று அவனை நிமிர்ந்து பார்த்தவள், ஆதி ப்ளீஸ் அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. 3 வருஷம் வரைக்கும்லாம் கண்டிப்பா என்னால வெயிட் பண்ணவே முடியாது. பேசாம நாளைக்கு நம்மளும் அப்பா அம்மா கூட போய் அந்த டாக்டர் ஒரு வாட்டி செக் பண்ணிட்டு வந்துடலாமா என்று கேட்கவும், வைஷு என்னடி நீ இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? ஆமா ஆதி, ப்ளீஸ் என்னோட மன திருப்திக்காக ஒரு வாட்டி என்னை கூட்டிட்டு போங்களேன் ப்ளீஸ் என்றதும் அவனுக்கு மிகவும் குழப்பமாகிவிட்டது. என்ன செய்வது ஏது செய்வது என்று புரியாதவன், சரி நீ வா, ஃபர்ஸ்ட் கொஞ்ச நேரம் படுத்துக்கோ, எதா இருந்தாலும் நம்ம நாளைக்கு பேசிக்கலாம். இல்ல இல்ல ஆதி, நாளைக்கு என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன்னு சொல்லுங்க, அதுக்கப்புறமா நான் தூங்குறேன். சரிடி, நாளைக்கு நீ காலேஜுக்கு போயிட்டு வருவல்ல, ஈவினிங்கா உன்னை கூட்டிட்டு போறேன். இல்ல இல்ல, நாளைக்கு நான் காலேஜே போக மாட்டேன். அப்பா அம்மா கூட சேர்ந்து நானும் ஹாஸ்பிட்டலுக்கு வரேன். தயவு செஞ்சு என்ன செக் பண்ணி என்ன ஏதுன்னு சொல்லுங்க ஆதி என்றதும் அரை மனதோடு ஒத்துக்கொண்டவன், சரி நான் ஆன்ட்டிக்கு ஃபோன் பண்ணி கேட்டுட்டு உனக்கு சொல்றேன். நீ இப்ப போய் கண்ணை மூடி தூங்கு போ. இல்ல ஆதி, இப்பவே பேசுங்க. அது சரிடி, நான் பேசிட்டு வரேன், நீ கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோ என்றவன் போனை எடுத்துக்கொண்டு செல்ல, எங்க ஆதி போறீங்க? என் முன்னாடியே பேசுங்க. ஐயோ வைஷு, அவங்க ஏதாவது கேட்பாங்க, நான் சொல்லிட்டு வரேன். சரி சீக்கிரமா போய் பேசிட்டு வாங்க என்று கூறியவள் மெத்தையில் சென்று அமர்ந்து கைகளை பிசைந்து கொண்டு பதட்டமாக அமர்ந்து கொண்டிருந்தாள். பால்கனிக்கு சென்றவன் பால்கனி கதவை சாத்திவிட்டு மீண்டும் அந்த டாக்டருக்கு போன் செய்தான். போனை எடுத்தவர், என்ன ஆதி இப்பதான் பேசுன, எதையாவது சொல்ல மறந்துட்டியா என்ன? ஆன்ட்டி, எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கு. என்ன டவுட்டு? எங்களுக்கு கல்யாணமாகி ஒரு 4 months கம்ப்ளீட் ஆயிடுச்சு. சரி, ஒரு 2 monthsஆவே வைஷு பேபி கன்ஃபார்ம் ஆகும்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கா. பட் பீரியட்ஸ் அவளுக்கு மாசம் வந்துகிட்டே இருக்கு. சரி, அதே மாதிரி இந்த மாசமும் அவ எதிர்பார்த்திருந்திருப்பா போல இருக்கு. ஆனா இப்போ பீரியட்ஸ் ஆயிட்டா.
அதனால அவ ரொம்ப பயப்படுறா ஆண்டி. ஒருவேளை அவளுக்கு குழந்தையே பிறக்காதுன்னு நினைச்சு பதட்டத்துல என்னென்னவோ பேசுறா. அத பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுவும் இல்லாம நாளைக்கே என்ன அந்த கிளினிக் கூட்டிட்டு போங்க, டாக்டரை என்ன செக் பண்ண சொல்லுங்க, எனக்கு குழந்தை பிறக்குமா பிறக்காதான்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி எனக்கு ரொம்ப ப்ரெஷர் பண்றா என்று கூறவும், என்னப்பா கல்யாணம் ஆகி இப்பதானே 4 months ஆகுது, அட்லீஸ்ட் 1 year கழிஞ்சு யோசிச்சிருந்தா கூட பரவாயில்ல. ஒரு சில பேருக்கு 6 months கூட டைம் எடுத்துக்கும். அதுவும் இல்லாம உன் ஒய்ஃப் இப்போ காலேஜ் போயிட்டு இருக்கால. ஆமா ஆண்டி, அதான் படிச்சிட்டு இருக்கால, அப்புறம் என்ன, படிப்பு முடியற வரைக்கும் இப்படியே எப்பவும் போல ஜாலியா இருந்துட்டு போக வேண்டியது தானே. இல்ல ஆண்டி, அவ ரொம்ப பயப்படுறா. இதுக்கு மேல என்னால அவளை சமாளிக்க முடியும்னு தோணல. சரி ஆதி, அவளோட மன திருப்திக்காக வேணும்னா நம்ம ஒரு செக்அப் பண்ணி பாத்திரலாம். நாளைக்கு அப்போ நீ அவளை கூட்டிட்டு வா ஹாஸ்பிட்டலுக்கு, ஓகேவா? அவளுக்கு ஒரு பிளட் டெஸ்ட், ஸ்கேனு எல்லாமே எடுத்து பார்த்து தரவா செக் பண்ணி நான் உனக்கு என்ன ஏதுன்னு சொல்லிடுறேன் என்று கூறியவர், சரி அப்போ நான் போனை வைக்கவா? ஆண்டி, அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பேசணும். சொல்லாதி, என்ன விஷயம்? சப்போஸ் நாளைக்கு எடுக்கிற டெஸ்ட்ல இன்கேஸ் வைஷுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா கூட தயவு செஞ்சு அத அவ முன்னாடி சொல்லிடாதீங்க. அவளால நிச்சயமா தாங்கிக்க முடியாது. என்ன சொல்றாதி, அவளுக்கு தெரியாம எப்படி? ப்ளீஸ் ஆண்டி, நீங்க ஏதாச்சும் பண்ணுங்க. அப்புறம் நாளைக்கு அவளுக்கு மட்டும் இல்ல, எனக்கும் சேர்த்தே டெஸ்ட் எடுக்கணும். எதுக்காதி? ஆமா ஆண்டி, ஏன் அவ சைட்ல மட்டும்தான் ப்ராப்ளம் இருக்கும்னு நம்ம எதை வச்சு டிசைட் பண்ண முடியும்? இப்ப எவ்வளவோ காலம் மாறி போச்சு. அதனால எங்க 2 பேருக்குமே டெஸ்ட் எடுங்க. சப்போஸ் எங்க 2 பேருக்கும் டெஸ்ட்ல ஒரு பிரச்சனை இல்லாம இருந்துச்சுன்னா நீங்க தாராளமா ஒரிஜினல் ரிப்போர்ட்ட சொல்லலாம். இல்ல என் சைட்ல பிரச்சனை இருந்துச்சுனாலும் நீங்க தாராளமா சொல்லலாம். ஆனா வைஷுக்கு மட்டும் ப்ராப்ளம் இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா ப்ளீஸ் தயவு செஞ்சு அவ முன்னாடி மட்டும் சொல்லிடாதீங்க, அவ உடஞ்சு போயிடுவா என்று கூறவும், ஏன் ஆதி இந்த அளவுக்கு யோசிக்கிற? அப்படியெல்லாம் எதுவுமே நடக்காது. நீ முதல்ல நாளைக்கு அவளை கூட்டிட்டு வா. ஓகே ஆண்டி, அவளுக்கு நாளைக்கு பீரியட் 2nd டேவா இருக்கும், பரவாயில்லையா? அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல, நல்லதுதான் ஸ்கேன் எடுக்கிறதுக்கு, நீ கூட்டிட்டு வா. பின்பு போனை வைக்கவும் குழப்பமாக அங்கேயே நின்று கொண்டிருந்தான் ஆதி. பின்பு மெதுவாக பால்கனி டோரை திறந்து கொண்டு வந்தவள் அவனை பின்னால் இருந்து அணைத்து கொண்டு, என்ன ஆதி, டாக்டர் கிட்ட பேசிட்டீங்களா? என்ன சொன்னாங்க? ஒன்னும் இல்லடி, நாளைக்கு உன்னை கூட்டிட்டு வர சொன்னாங்க. அப்புறம் ஏன் நீங்க இங்க சோகமா நின்னுட்டு இருக்கீங்க? இல்லடி, நான் போன் பேசி முடிச்சேனா இங்க நல்லா காத்து வந்துச்சு, அதான் இங்கேயே நின்னுட்டேன் என்று அவளை பார்க்காமலேயே கூறினான். ஆதி, என்கிட்ட எதுவும் நீங்க மறைக்கல இல்ல? இல்லடி என்றவன் அவளை இழுத்து அணைத்து கொண்டு, உன்கிட்ட நான் ஏன் மறைக்க போறேன்? அதெல்லாம் ஒண்ணுமில்ல. சரி, அப்ப நம்ம நாளைக்கு ஹாஸ்பிட்டல் போலாம், இப்ப போய் தூங்கலாமா? ஓகே ஆதி என்றவளை உறங்குவதற்காக படுக்க வச்சுட்டு போர்வையை எடுத்து அவள் மேல் போர்த்து விட்டு அவளை இறுக்கமாக அணைத்து கொண்டு படுத்தவனுக்கு மனம் கொஞ்சம் பாரமாக இருந்தது. கண்ணை மூடினாலும் அவன் கண்களை உறக்கம் தழுவவில்லை. ரிசல்ட் எப்படி இருக்குமோ ஏதோ என்று யோசித்து யோசித்து அவனுடைய தூக்கம் கெட்டு போனது. நள்ளிரவுக்கு மேல் எப்பொழுது தூங்கினான் என்று அவனுக்கு தெரியவில்லை. காலையில் எழுந்தவர்கள் குளித்து முடித்து தயாராகி கீழே வந்து கண்மணியிடம், அம்மா, இன்னைக்கு அத்தை மாமாக்கு ஃபுல் ஹெல்த் செக்அப் பண்றதுக்காக நாங்க ஆன்டி கிட்ட போறேன், அதனால நானும் வைஷுவும் கூட போயிட்டு வந்துடுறோம் என்றதும், வைஷு காலேஜ் போகலையா? இல்லம்மா, அவளுக்கு கொஞ்சம் வயிறு வலின்னு சொன்னா, அதான். ஓ வைஷு, பீரியட்ஸ் ஆயிட்டியா என்று கண்மணி கேட்டதும் வைஷுவிற்கு சங்கடமாக போய்விட்டது. ஆமாத்த என்று தலையை கீழே குனிந்து கொண்டு சொல்ல, இட்ஸ் ஓகே வைஷு, இதுக்கு எதுக்கு நீ இவ்ளோ ஃபீல் பண்ற? சரி, நீ போயிட்டு வா, ஃபர்ஸ்ட் 2 பேரும் உட்கார்ந்து சாப்பிடுங்க என்று அவர்களுக்கு காலை உணவை கொடுத்து விட்டு பின்பு அனுப்பி வைத்தார். அங்கிருந்து நேராக ஹரியின் வீட்டிற்கு சென்றவர்கள் கௌசல்யாவையும் சுரேஷையும் அழைத்து கொண்டு ஹரி, பிரியங்கா எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து ஹாஸ்பிட்டலுக்கு சென்றனர். அவர்கள் எடுக்க வேண்டிய அனைத்து டெஸ்டுகளையும் ஏற்கனவே டாக்டர் எழுதி கொடுத்து சென்றிருந்ததால் டாக்டர் வருவதற்கு முன்பே கௌசல்யா, சுரேஷ் இருவருக்குமான டெஸ்டுகள் எடுக்கப்பட்டது. அப்பொழுது ஆதி ஹரியிடம், டேய் ஹரி, நீ இங்கேயே இரு அத்தை மாமா கூட, நானும் வைஷுவும் இதோ வந்துடுறோம். ஏண்டா எங்க போறீங்க? அத்தான் இதோ வந்துடுறேன்னு சொல்றல, இருடா என்றவன் நேராக டாக்டரின் அறைக்குள் சென்றான். ஹாய் ஆண்டி,
ஆதி, வா வா. வைஷு, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் டாக்டர். ஏன் இவ்ளோ பதட்டமா இருக்க வைஷு? காலேஜ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு டாக்டர். சரி ஆதி, நான் லேப்ல போன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். சோ நீங்க 2 பேரும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போங்க என்றவர் பெல்லை அடித்ததும் ஒரு சிஸ்டர் வர, சிஸ்டர், இவங்க 2 பேரும் என்னோட ரிலேட்டிவ். இவங்கள கூட்டிட்டு போய் மேல லேப்ல விட்டுருங்க. இவங்களுக்கு என்ன டெஸ்ட் எடுக்கணும்ன்றதெல்லாம் நான் ஆல்ரெடி எழுதி கொடுத்துட்டேன். ஓகே மேடம் என்றவர், சார் மேடம் வாங்க போலாம் என்று அழைத்து கொண்டு செல்ல ஆதி கண்களாலேயே சிக்னல் கொடுத்து விட்டு சென்றான். நீ போ ஆதி, நான் பாத்துக்கிறேன் என்பது போல டாக்டர் செய்கை இருக்க, பின்பு நேராக லேபுக்கு சென்றவர்கள் பரிசோதனைக்கான மாதிரிகளை கொடுக்க, அப்பொழுது ஆதிக்கும் டெஸ்ட் எடுக்கப்பட்டது. ஆதி, எனக்கு தானே டெஸ்ட் பண்ண வந்தோம், உங்களுக்கு எதுக்கு பிளட் எடுக்கிறாங்க? என்னடி இது, நீ எப்படி உன் மேல பிரச்சனை இருக்கும்னு நினைச்சு பயப்படுறியோ அதே மாதிரி நானும் என் மேல பிரச்சனை இருக்கும்னு நினைச்சு பயப்படலாம் இல்ல என்றதும் அவளுக்கு சங்கடமாக போய்விட்டது. ஆதி, என்னால தானே நீங்களும் இப்ப டெஸ்ட் கொடுக்கற மாதிரி ஆயிடுச்சு. ஐ எம் சோ சாரி ஆதி. வைஷு, எந்த காலத்துல இருக்க? இப்ப எல்லாம் குழந்தை இல்லைன்னா புருஷன் பொண்டாட்டி 2 பேருமே டெஸ்ட் எடுத்துக்கிறது தான் நல்லது. அந்த காலத்துலதான் புருஷனை விட்டுட்டு பொண்டாட்டிக்கு மட்டும் டெஸ்ட் எடுப்பாங்க, இல்லனா பொண்டாட்டிய மட்டும் மலடின்னு சொல்லி ஒதுக்கி வைப்பாங்க. இப்போ அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. 2 பேர்ல யாருக்கு வேணாலும் பிரச்சனை இருக்கலாம். அதனால 2 பேருமே டெஸ்ட் எடுக்கிறது தான் நல்லது என்று அவளுக்கு சமாதானம் சொல்லிவிட்டு பின்பு இருவரும் தனித்தனியாக சென்று அவர்களது மாதிரிகளை கொடுத்து விட்டு வரவும், பின்பு அழைத்து செல்லப்பட்ட வைஷு ஸ்கேனை முடித்துவிட்டு வெளியே வந்ததும், என்ன வைஷு, ஸ்கேன் ஓவரா? ஸ்கேன் ஓவர் தான், ஆனா கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா இருந்துச்சு இந்த பீரியட்ஸ் டைம்ல. ஏண்டி, என்னாச்சு? நான் அப்புறமா சொல்றேனே. சரி வா, கீழே எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, நம்ம போலாம் என்று அவளை அழைத்து கொண்டு கீழே வந்தான். அவர்களை பார்த்தவுடன் கௌசல்யா, மாப்ள, வைஷு எங்க போனீங்க? இல்லத்த, மேல ஒர்க் பண்ற ஸ்டாஃப் எல்லாம் எனக்கு தெரிஞ்சவங்க தான். சும்மா அப்படியே போய் ஹாஸ்பிட்டல்ல நம்ம வைஷுவுக்கு சுத்தி காட்டிட்டு வந்தேன். என்ன மாப்ள சொல்றீங்க? இந்த ஹாஸ்பிட்டல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்களா? ஆமாத்த, இந்த ஹாஸ்பிட்டலோட ஓனரு நம்ம சொந்தக்காரவங்க தான். அப்பா வகையில சொந்தம், எனக்கு அத்தை முறையாகணும். அப்படியா மாப்ள என்ற கௌசல்யா அப்பொழுதுதான் அந்த ஹாஸ்பிட்டலையே முழுவதுமாக பார்த்தார். இவ்ளோ பெரிய ஹாஸ்பிட்டல் இல்ல? ஆமாத்த, இங்க எல்லா வசதியும் இருக்கு. அம்மாக்கும் அப்பாக்கும் கூட வருஷத்துக்கு ஒரு வாட்டி இங்கதான் செக் பண்ணுவோம். அதனாலதான் இதே ஹாஸ்பிட்டலுக்கு உங்களை கூட்டிட்டு வந்துட்டேன். சரிங்க மாப்ள, அப்புறம் எல்லா டெஸ்டும் கொடுத்துட்டீங்களா அத்த? எல்லாத்தையும் கொடுத்தாச்சு மாப்ள. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண சொன்னாங்க, அதான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எப்படியும் ரிப்போர்ட்ஸ் வர்றதுக்கு 1-2 மணி நேரம் ஆகும். நம்ம அது வரைக்கும் கேண்டீன்ல போயிட்டு ஏதாவது சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரலாமா? ஆமா மாப்ள, அதான் சரி. எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல, ஹாஸ்பிட்டல்னாவே அலர்ஜியா இருக்குது என்றதும் உடனே பிரியங்கா, என்னம்மா இப்படி சொல்றீங்க? ஆமாண்டி, நம்ம அங்கிருந்து கொஞ்ச நேரம் வெளியில போயிடலாம் வா என்று கூறவும், பின்பு ஹரி, பிரியங்கா, கௌசி, சுரேஷ், வைஷு ஆதி அனைவரும் கேண்டீனுக்கு சென்று அங்கு அவர்களுக்கு தேவையான ஜூஸ் வகைகள் எல்லாம் ஆர்டர் செய்துவிட்டு மெதுவாக குடித்துக் கொண்டிருக்க நேரம் போனதே தெரியவில்லை. ஜாலியாக பேசிக்கொண்டும் அரட்டை அடித்துக் கொண்டும் இருந்தனர். பின்பு டாக்டர் கூப்பிடும் நேரம் வந்துவிட்டது என்று உணர்ந்து நேராக உள்ளே வரவும், அப்பொழுது கௌசி, சுரேஷ் கூட ஹரியையும் பிரியங்காவையும் அனுப்பி வைத்த ஆதி, ஹரி, அத்தை மாமாவை நீ உள்ள கூட்டிட்டு போ. நான் ஆன்டி கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டியது இருக்குது. பேசிட்டு ரிசல்ட் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு உடனே வந்துடுறேன், சரியா? ஓகே ஆதி, நீ இப்போ நான் பாத்துக்கிறேன் என்று அவன் அத்தையும் மாமாவையும் அழைத்து கொண்டு உள்ளே சென்றான். அதே நேரம் ஆதியும் வைஷுவை அழைத்து கொண்டு டாக்டரின் அறைக்குள் நுழையும் பொழுதே, ஆதி, வைஷு வாங்க, வந்து 2 பேரும் உட்காருங்க என்றதும் அங்கு சென்று அமர்ந்தவர்கள் டாக்டரையே பதட்டமாக பார்த்து கொண்டிருக்க, அப்பொழுது ஆதி வைஷுவின் கை மேல் தன் கையை வைத்து, கவலைப்படாத, நான் இருக்கேன் என்றான். உடனே டாக்டர் அவர்களை பார்த்து சிரித்துவிட்டு, ஆதி, உன் பொண்டாட்டி பயப்படுற மாதிரி ஒரு பிரச்சனையும் இல்லடா. ஆண்டி, என்ன சொல்றீங்க? பின்ன அவளோட ரிப்போர்ட்ஸ் எல்லாமே நார்மலா இருக்குது, உன்னோட ரிப்போர்ட்ஸும் அதே மாதிரிதான் நார்மலா இருக்கு. உங்க 2 பேருக்குமே எந்த பிரச்சனையுமே இல்ல என்றதும் உடனே வைஷு, டாக்டர், எனக்கு ஒரு சின்ன டவுட், கேட்கலாமா? கேளுமா. எங்க 2 பேருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்றீங்க,
அப்புறம் ஏன் நான் இன்னும் பிரெக்னென்ட் ஆகாம இருக்கேன் என்றதும் உடனே டாக்டர் சிரித்து விட்டு, வைஷு, பிரெக்னென்ட் ஆகணும்னா அதுக்கு முதல்ல உன் உடம்பு தயாரா இருக்கணும் இல்ல? ஏன் டாக்டர், எனக்கு ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நீ ரொம்ப வீக்கா இருக்க, உன் உடம்புல பிளட்டே இல்ல, ரொம்ப கம்மியா இருக்குது, ரொம்ப அனிமிக்கா இருக்க. அப்படி இருக்கும் பொழுது எப்படி குழந்தை தங்கும்? நீ நல்லா ஆரோக்கியமா இருந்தா தானே குழந்தை தங்கும். என்ன ஆண்டி சொல்றீங்க? வைஷு அவ்வளோ வீக்கா இருக்காளா? ஆமா ஆதி, அவளுக்கு சுத்தமா எனர்ஜியே இல்ல. அவளோட பிளட் லிஸ்ட்ல எல்லாமே பிளட் லெவல் ரொம்ப லோவா இருக்கு தெரியுமா? ஏன் வைஷு, இவ்வளவு நாள் இத பத்தி எதுவும் செக் பண்ணி பார்க்கலையா? இல்ல டாக்டர், நான் எதுக்கும் போனதில்ல. சரி, மந்த்லி 1 பீரியட்ஸ் கரெக்டா வந்துருமா? கரெக்டா வந்துடும் டாக்டர். எத்தனை நாளைக்கு இருக்கும்? ஒரு 3 to 4 days இருக்கும். ஓகே, நார்மல் தான். நார்மல் கலரா தானே இருக்கும் ப்ளீடிங்? ஆமா டாக்டர். அப்புறம் என்னமா பிரச்சனை உனக்கு? எல்லாமே நார்மலா தான் இருக்கு உன் உடம்புல. சத்து குறைவா இருக்கு. இதுல விட்டமின் டேப்லெட்ஸும் கால்சியம் டேப்லெட்ஸும் எழுதி கொடுக்கறேன். இது 2 மட்டும் கண்டினியூவா சாப்பிடு, சரியா? இது சாப்பிட்டா கண்டிப்பா குழந்தை பிறக்குமா என்று கேட்டவளை பார்த்து சிரித்தவர், முதல்ல உன் உடம்ப தேத்திக்கோ, ஆட்டோமேட்டிக்கா நீ பிரெக்னென்ட் ஆவ, உனக்கு அதுக்கப்புறம் மெடிசின்ஸ் எதுவுமே தேவைப்படாது, சரியா என்றதும் தான் அவளுக்கு திருப்தியாக இருந்தது. உடனே ஆதி, ஓகே ஆண்டி, இப்பதான் எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கு, அப்ப நாங்க கிளம்புறோம். அத்தை மாமா அங்க டாக்டர் பார்க்க போயிருக்காங்க. அப்புறம் ஆதி, அவங்களோட ரிப்போர்ட்ஸுமே நான் செக் பண்ணிட்டேன், எல்லாமே நார்மலா தான் இருக்கு, டோன்ட் வரி, கவலைப்பட வேண்டாம், சரியா என்றதும் வைஷுவிற்கு கூடுதலாக சந்தோஷமானது. தேங்க்யூ டாக்டர். அப்பா அம்மாக்கு அப்போ ஒரு பிரச்சனையும் இல்லைல்ல? அவங்க நல்லா இருக்காங்களா? நீ முதல்ல உன்னை இப்படி பதட்டப்படாம வச்சுக்கோ, சரியா? அப்புறம் மாசம் மாசம் குழந்தைன்னு எதிர்பார்த்து 2 பேரும் ஒண்ணு சேராதீங்க. அதை பத்தி யோசிக்காம ரிலாக்ஸா இருந்தீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்கா குழந்தை ஃபார்ம் ஆகும் என்று கூறவும், பின்பு அவரிடமிருந்து விடை பெற்று வெளியே வந்ததும், சரி வைஷு, நீ போய் அத்தை மாமா ரிப்போர்ட் என்னாச்சு, டாக்டர் என்ன சொன்னாங்கன்னு பாத்துக்கிட்டே இரு, சரியா? ஏன் ஆதி, நீங்க எங்க போறீங்க? இல்லடி, நான் ரிசப்ஷன்ல போயிட்டு பில்லிங் டீடைல்ஸ் எல்லாம் கேட்டுட்டு வந்துடுறேன். ஓகே ஆதி என்றதும் அவள் நேராக கௌசல்யா சுரேஷ் இருக்கும் அறைக்குள் நுழைந்தாள். அதே நேரம் ஆதி மீண்டும் டாக்டரின் அறைக்குள் வந்தவன், ஆண்டி, ஒன்னும் பிரச்சனை இல்லைல்ல? நான் ரொம்ப நேரம் இருக்க முடியாது, வைஷுக்கு டவுட் வந்துடும், நீங்க சீக்கிரம் சொல்லுங்க, இல்ல நான் வீட்டுக்கு போயிட்டு கால் பண்ணவா? டேய் ஆதி, முதல்ல நீ கொஞ்சம் ரிலாக்ஸா இருடா. என்ன ஆண்டி, நிலைமை தெரியாம நீங்க வேற ரிலாக்ஸ் பத்தி பேசிட்டு இருக்கீங்க? ஆமாண்டா, உங்க 2 பேருக்குமே ஒரு பிரச்சனையும் இல்ல, நீங்க 2 பேருமே ஆரோக்கியமா தான் இருக்கீங்க. நான் வைஷு முன்னாடி என்ன சொன்னேனோ அதுதான் உண்மை. அவ ரொம்ப வீக்கா இருக்கா, அவளுக்கு விட்டமின் டேப்லெட்டும் கால்சியம் டேப்லெட் எல்லாம் எழுதி கொடுத்துருக்கேன், அதை மட்டும் கண்டினியூவா கொடு, சரியா? மத்தபடி அவளுக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல, அவ ஆட்டோமேட்டிக்கா பிரெக்னென்ட் ஆவா, அவளோட யூட்ரஸ் செம்ம ஸ்ட்ராங்கா இருக்குது, ஒரு பிரச்சனையும் கிடையாது என்றதும், அப்பா, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு ஆண்டி. அப்போ எனக்கு? டேய், உனக்கும் ஒரு பிரச்சனை இல்லடா, 2 பேருமே சூப்பரா இருக்கீங்கன்னு சொல்லிட்டேன்ல. ஓகே ஆண்டி, தேங்க்யூ சோ மச். சரி, அப்புறம் ஹனிமூன் எங்கேயாவது கிளம்பி போக வேண்டியது தானே? அதுக்கு தான் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவளுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைல்ல, அவளோட டேட் முடிஞ்ச உடனே கிளம்பிடுவேன். ஓகே, என்ஜாய், ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ ஆண்டி என்றவன் வேகமாக வெளியே வந்து விட்டு மிகவும் சந்தோஷமாக கௌசல்யா சுரேஷ் இருக்கும் அறைக்குள் நுழைந்தான். ஹலோ டாக்டர், ஐ எம் ஆதி. வாங்க மிஸ்டர் ஆதி, டாக்டர் மேடம் இப்பதான் எல்லா டீடைல்ஸும் சொன்னாங்க. நீங்க அவங்களோட ரிலேட்டிவ் ஆமே? ஆமா அத்தை, மாமாவோட ரிப்போர்ட்ஸ் எல்லாமே நார்மல் மிஸ்டர் ஆதி, ஒரு பிரச்சனையும் இல்ல. அவங்க 2 பேரோட உடம்பும் ஹெல்த்தியா இருக்கு. டெய்லியும் காலையில ஈவினிங் இல்ல ஈவினிங் 1 டைம் மட்டும் வாக்கிங் போக சொல்லுங்க, யோகா கிளாஸ் அந்த மாதிரி அனுப்புங்க, மைண்ட் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும். மத்தபடி ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிட்டு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் இருந்தாலே அவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல என்று கூறவும், தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ சோ மச் என்று அவர்களை அழைத்து கொண்டு வெளியே வந்த ஆதி, அத்தை மாமா, இப்பதான் எங்களுக்கு ரிலாக்ஸா இருக்கு, இல்லடாரி? ஆமா ஆதி, எனக்கு ரொம்ப பதட்டமா இருந்துச்சு, டாக்டர் சொன்னதை கேட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு நிம்மதியாவே இருக்கு என்றதும் பிரியங்காவும் வைஷ்ணவியும், அம்மா, இவங்க மட்டும் உங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வரலனா நாங்க இத பத்தி யோசிச்சிருக்கவே மாட்டோம். நல்ல வேலை, உங்க 2 மாப்பிள்ளைகளும் நல்ல நேரத்துல யோசிச்சு இந்த முடிவெடுத்தாங்க என்று கூறவும், அப்பொழுது கௌசல்யா, தேவையில்லாம எவ்வளவு செலவு மாப்பிள்ள, இந்த ஹாஸ்பிட்டல்னாவே 1008 டெஸ்ட் எடுக்க சொல்லி இப்படித்தான் காசு புடுங்குவாங்க என்றதும், உடனே ஆதி சிரித்து கொண்டு, அத்தை, இது நம்ம ஹாஸ்பிட்டல், எதுக்கும் காசு கேட்க மாட்டாங்க,
நீங்க அதை பத்தி எல்லாம் கவலைப்படாம வாங்க என்ற ஆதியை குறுகுறுவென்று பார்த்த வைஷு, ஏன் ஆதி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஃபீஸ் டீட்டெயில்ஸ் பத்தி கேட்க போறேன்னு சொன்னீங்க என்று முறைக்கவும், என்ன சொல்வது என்று தெரியாமல் முடித்தவன், இல்லடி நான் மெடிசின் வாங்கணும், அதை பத்தி தான் சொல்லிட்டு இருந்தேன், ஆனா மாத்தி சொல்லிட்டேன் போல இருக்கு என்று கூறியதும், சரி சரி அப்புறம் எனக்கும் மெடிசின்ஸ் வாங்கிட்டு வந்துருங்க, ஆனா அந்த விஷயம் யாருக்கும் தெரியாம பாத்துக்கோங்க ப்ளீஸ். அதெல்லாம் நீ சொல்லணுமா வைஷு, நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாத என்று கூறியதும் பின்பு அவர்களிடம், சரி வைஷு, பிரியங்கா 2 பேரும் அத்தை மாமாவை கார்ல கூட்டிட்டு போய் உட்கார வைங்க, நானும் ஹரியும் மெடிசின் வாங்கிட்டு வந்துடுறோம் என்று கூறவும் அவர்கள் சரி என்று சென்று காரில் ஏறி அமர்ந்து கொள்ள, அப்பொழுது ஹரியும் ஆதியும் மெடிக்கலில் மருந்து வாங்கி கொண்டிருந்தனர். அப்பொழுது வைஷ்ணவிக்கும் தனியாக மெடிசின் கொடுக்க அதை பார்த்த ஹரி, என்ன ஆதி, வைஷுக்கு எதுக்கு மெடிசின் வாங்குற, அவளுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையா? இல்லடா, சும்மா காட்டி அவளை நார்மல் செக்அப் தான் பண்ணேன், அவ ரொம்ப வீக்கா இருக்காளாம், அனீமிக்கா இருக்காளாம், பிளட் டே இல்லையா, அதான் கொஞ்சம் விட்டமின் டேப்லெட்ஸ் மட்டும் எழுதி கொடுத்திருக்காங்க ஆன்ட்டி கொடுக்க சொல்லி. அப்படியா, அதான் வைஷு ரொம்ப ஒல்லியா இருக்காங்க போல இருக்கு, கொஞ்சம் நல்லா பாத்துக்கூடா, சரியா சாப்பிடுறது இல்லன்னு நினைக்கிறேன். ஆமாண்டா, ஆள் இல்லனா போதும் டிமிக்கி கொடுத்துடுவா. சரி சரி வா, அத்தை மாமா ரொம்ப நேரமா வெயிட் பண்றாங்க, நம்ம கிளம்பலாம் என்று அவர்களை அழைத்து கொண்டு நேராக ஹரியின் வீட்டில் சென்று இறக்கிவிட்டு, சரிங்கத்த, அப்போ நாங்களும் கிளம்புறோம் என்றதும், ஓகே மாப்ள என்று அவர்களை வழி அனுப்பி வைக்க, பின்பு ஆதியும் வைஷவும் நேராக வீட்டிற்கு புறப்பட்டு சென்றனர்.